ஒரு முஸ்லீமாக இருந்து அந்த சிஏஏ வந்து ஆதரிக்கக்கூடிய நிலைமை வந்து இந்த ஆளுங்கட்சியாக இருந்த அன்னைக்கு அதிமுக ஏற்பட்டது. எடப்பாடியார் முழுமையாக ஆதரிச்சார். அந்த சமயத்தில் அதை ஆதரித்து பேசணுங்கிற கட்டாயம் எனக்கு திணிக்கப்பட்டது. முஸ்லீம் மக்கள் பல ஜமாத்தார்கள் என்னை கண்டிச்சாங்க. இப்போ உங்களை நெருப்பு வளையத்தில் இறக்கி விட்டார் எடப்பாடியார். அப்போ முஸ்லீம்களை பற்றி அவருக்கு பொதுவாக வந்து அவருக்கு ஒன்றும் தெரியல. அவர் கூட வந்து செக்ரட்டரியாகவோ அவருக்கு எழுத்தாளராகவோ அவருக்கு உதவியாளராகவோ இருக்கக்கூடியவர்களுக்குள்ள வந்து இந்துத்துவ மென்டாலிட்டி நிறைய இருக்கு. யார் சசிகலா அம்மையாரதாக இருக்கட்டும், ஓபிஎஸ் விஷயமாக இருக்கட்டும், அதற்கு பிறகு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் சுயநலம் இல்லாமல் நடந்திருக்குது. எப்பயுமே அதிகாரத்தோடு இருக்கணும், முதலமைச்சராக இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கணும். அந்த அதிகாரம் ஆசை அவருக்கு அதிகமாகவே இருக்கும். எந்த வன்னியர் கவுண்டர் காம்பினேஷனை நம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எலெக்ஷனை சந்திச்சாரோ அதே காம்பினேஷன்ல 22 எம்எல்ஏக்கள் இப்போ தனியாக கிளம்பி வந்து நிற்கிறாங்க. இந்த பிளவை எப்படி பார்க்குறீங்க கட்சி? இது ஏதோ பிரச்சனை இப்போ வந்த மாதிரி நினைக்காதீங்க சார். தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்து ஒரு பெரிய லடாய் போயிட்டு, எஸ்பி வேலுமணி அண்ணனுக்கும் இவருக்கும் பெரிய லடாய் போயிட்டு. ஜவஹர் அலியை விவாதத்துக்கு அனுப்பாதீங்க. அவர் பிஜேபிக்கு எதிராக பண்ணுறாரு, ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லி இவரை விவாதத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு பிஜேபி மேலெடுத்து பிஜேபியிலேருந்து ஆர்எஸ்எஸ்ல முக்கிய நபர்கள் சொல்லுவாங்க. எவ்வளோ பேர் சொல்லுவாங்க, இவங்களும் அதை தான் செய்வாங்க. அவர் ரொம்ப சத்தியமான பெயர் கொண்டவரா? சமுதாயத்துக்கோ ஒரு என்ன போன்ற உண்மையா இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய பலருக்கு அவர் எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்குறது. தமிழ் மகன் ஹுசேனை தானே முன்னாடி நிப்பாட்டி வச்சார் பொதுக்குழுல. உண்மையை சொல்ல போனால் தமிழ் மகன் ஹுசேனை ஒரு டம்மி பீஸாக பயன்படுத்திக்கிறார். வேலூர் இப்ராஹிம் மாதிரி அவரை பயன்படுத்துறாங்க. உங்களுக்கும் எடப்பாடியாருக்கும் ரொம்ப கடுமையான வாக்குவாதம் நடந்ததாகலாம் கேள்வி. ஆமாம், ஒரு ரொம்ப கடுமையான சண்டையே உருவாயிடுச்சு. ஏன்னா ஆக்சுவலி ரொம்ப காலமாக. வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஒரு முக்கியமான அரசியல் தலைவர் தான் இணைந்திருக்கிறார். நானும் அவரும் பல முறை வந்து டிபேட்டுகளில் சண்டை போட்டிருக்கோம். என்னதான் கடுமையாக டிபேட்டுகளில் சண்டை போட்டுக்கிட்டாலும் டிபேட் முடிஞ்சு வரும்போது அண்ணன் நீங்கள் நல்லா பேசுனீங்க, தம்பி நீங்கள் நல்லா பேசுனீங்க அப்படின்ற உறவோடு தான் வெளியேறும். அதுக்கப்புறம் பேரலையிலும் அவ்வப்போது நாம் அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நேர்காணலும் பண்ணியிருக்கிறோம். இன்று அதிமுகவிலிருந்து விலகி இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய சிறுபான்மை நலப்பிரிவினுடைய இணைச் செயலாளராக இருந்த திரு ஜவஹர் அலி அவர்கள் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். முதல்ல நான் ரொம்ப நாளாக உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சது உங்களுடைய பேர். ஜவஹர்லால் நேருவிலிருந்து ஜவஹரும், முகமது அலியிலிருந்து அலியும். இந்த பேரே வந்து ரொம்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஒரு பற்றுதல், இந்தியாவின் மீதான பற்றுதல் வந்து இந்த பேரில் வந்து வெளிப்படுகிறது. உங்களுடைய அரசியல் பயணம் எப்படி தொடங்கியது? இல்லை, என்னுடைய தந்தையார் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு காயிதே மில்லத் இருக்கும்போது, அவர் காயிதே மில்லத் தலைவராக இருக்கும்போது என்னுடைய தந்தையார் வந்து துணைத் தலைவராக இருந்தார். ஓகே. யூசுப்தீன்ட்டு. ஓகே. காயிதே மில்லத் தலைவர் எங்கள் தந்தையார் வந்து யூசுப்தீன் வந்து துணைத் தலைவராக இருந்தார். பிறைக்கொடி இயக்கத்தில் வந்து நீண்ட காலமாக பயணமாக அவர் இருந்தவர். அவர் ஒரு பெரிய கவிஞர். வீர யூசுப்தீன்னா இது சுதந்திர போராட்ட வீரரும் அவர். அப்படிப்பட்டவருக்கு மகனாக பிறந்ததெல்லாம் நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். அப்படி தான் அப்படியே அந்த அரசியல் காலம் வந்து 15 வயசுலேயே எனக்கு ஆரம்பமாயிருச்சு. நான் நியூ காலேஜில் படித்தேன். 15 வயசுலேயே எனக்கு அரசியல் காலத்தில் ஈடுபாடு இருந்து ஐயுஎம்எல்ல. ஆமாம், அப்படியே அந்த அந்த இஸ்லாமிய இயக்கத்தில் தான் நான் நிறையா வளர்ந்தேன். ஓகே. அப்படியே ஒரு கட்டம் அப்படியே வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு பிறகு வந்து அப்துல் லத்தீஃபாயினுடைய அவருடைய பேச்சு, அவர் பன்மொழி புலவராக இருந்தது, அவருடைய ஆணித்தரமான சட்டமன்றத்தில் பேசக்கூடிய அந்த விதம் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதன் அடிப்படையில் வந்து இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்லேருந்து பிரிஞ்சு அவர்கிட்ட போய் சேர்ந்தார். ஓகே. சேரும்போது அவர் வந்து எனக்கு வந்து அவர் வந்து அந்த கட்சியினுடைய இளைஞர் அணி செயலாளராக பொறுப்பு கொடுத்தாரு. ஓகே. அதற்கு பிறகு வந்து அவரோட நீண்ட காலம் பயணம், இந்திய தேசிய லீக் கட்சியில் வந்து அவரோட நீண்ட காலம் பயணமாக இருந்தேன். அவருடைய ரொம்ப அன்பை பெற்றவன் நான். எங்கள் வீட்டிலேருந்து அவருக்கு எல்லாமே சாப்பாடுலேருந்து எல்லாமே எடுத்துகிட்டோப்பா அப்படின்னு சொல்லி உரிமையோடு அவர் வந்து என் கூட உரிமையாக சில விஷயங்களை கேட்பார். அப்படி அவரோட நெருக்கமாக இருந்தவன் நான். அதற்கு பிறகு அவருடைய மறைவுக்கு பிறகு கட்சியில் வந்து இந்திய தேசிய லீக் கட்சியில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அந்த பிரச்சனை ஏற்பட்டபோது அது 2-3 பிரிவுகளாக பிரிஞ்சது.
அப்போ அவர் மறைவு போது அந்த கட்சியினுடைய மாநில பொருளாளராக இருக்கிறேன் நான். ஓகே. மாநில பொருளாளராக இருந்தேன். பிரச்சனை ஏற்பட்டதுக்கப்புறம் வந்து பிரிக்கும் போது அதுக்கப்புறம் நான் அந்த கட்சியை வந்து என் மீது மதிப்பும் அன்பு வச்சிருக்கக்கூடிய சிலருடைய வேண்டுகோள்லாம் வச்சு நினச்சிட்டு கேட்டு நான் வந்து அந்த கட்சியினுடைய தலைவராக செயல்பட்டேன். இந்திய தேசிய கட்சியினுடைய தலைவராக சந்தித்தேன். அப்போல்லாம் வந்து தலைவராக புரட்சி தலைவி அம்மா வந்து பலமுறை போய் சந்திச்சிருக்கேன். ஓகே. ஒரு கூட்டணி கட்சி தலைவராக. நான் அப்பையிலேருந்து நீங்கள் வந்து நான் 2000 வந்து அதிமுகவினுடைய கூட்டணி கட்சியா தலைவராக தான் இருந்திருக்கேன். நான் வேறு எந்த நிலைப்பாடும் இது வரைக்கும் எடுத்ததில்லை. 2000 26 வருஷமா அதிமுகவோடையே பயணிச்சவன். வேற எந்த கட்சியோட நான் பயணிக்கவே இல்லை. அப்போது அந்த அம்மாவோட வந்து கூட்டணி கட்சி தலைவராக போயிருக்கேன். அம்மாவோட பேசியிருக்கேன். அம்மா வந்து பல முறை வந்து எனக்கு நிறைய வாழ்த்து மாடல் கொடுத்துருக்காங்க. என்னுடைய உழைப்புக்கு மரியாதை கொடுத்த லெட்டர் கொடுத்துருக்காங்க. என்னுடைய பிரச்சார மேடை பேச்சுகளை பாராட்டியிருக்காங்க. அதற்கான லெட்டர்கள் இருக்குது, வாழ்த்துக்கள் நிறையா இருக்காங்க. அந்த கடிதமெல்லாம் இன்னும் என்கிட்ட இருக்குது. அவங்க உங்களுக்கு சொன்னதுலேயே நீங்கள் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற ஏதாவது விஷயம்? அப்போ நான் சின்ன வயசாக இருக்கும்போது உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, நல்லா பேசுகிறீங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய வளர்த்துக்கு, இன்னும் நிறைய அவங்க சொன்னது என்னென்னா இன்னும் ஒரு புள்ளி விவரத்தோடு கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. கேஷுவலாக பேசுகிறத விட புள்ளி விவரத்தோடு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி வேணாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து ஒரு அவங்கள்விட்ட ஒரு தாயை போன்ற அரவணைப்பு எப்பவுமே இருக்கும். நான் ஏதோ போய் இதுக்காக சொல்லலை, ஒரு நல்ல அன்பை காட்டுவாங்க. அதுனா அவருடைய பிஏ பூங்குன்றம் சார் வந்து என் மீது ரொம்ப அன்பு இருப்பார். நான் அண்ணே அம்மாவை சந்திக்கணும்னு அப்படின்னா வாங்க அம்மா கிட்ட நான் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இது பண்ணுவார். அப்படி தான் வந்து 2011 தேர்தல்லையும் அம்மா வந்து எனக்கு சீட்டு கிடைக்க வேண்டியது. அதுக்கு முன்னாடி 2006 வந்து நான் இந்த வந்து கவுன்சிலராக இருந்தேன் சென்னையில். ஓகே. சென்னையில் வந்து அதிமுகவினுடைய இந்த கட்சி சார்பில் வந்து முதல்ல நான் அப்போ வந்து என்னை வந்து எம்எம்டிஏ காலனியில் 74வது டிவிஷனில் நான் வந்து கவுன்சிலராக இருந்தேன். அதற்கு பிறகு 2011 சட்டமன்ற தேர்தலில் வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க வேண்டியது, அது ஏதோ காரணத்தினால கிடைக்கல. அப்போ அம்மா சொன்னாங்க நான் உங்களுக்கு நல்ல பொறுப்பு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு எனக்கு வந்து அஜி கமிட்டி மெம்பர் போட்டு கொடுத்தாங்க, வக் போர்டில் மெம்பர் போட்டு கொடுத்தாங்க, அதெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அப்புறமா கட்சியினுடைய நீண்ட காலமாக அதிமுக ஆதரவான நிலையில் வந்து தொலைக்காட்சிகள்லாம் நல்ல பேச்சு இருக்குது, பேசுங்கன்னு சொல்லி ஒரு கூட்டணி கட்சியை என்னை அங்கீகாரத்தோடு அவங்க என்னை வச்சுருந்தாங்க. நான் நீண்ட காலமாக 2012 தொலைக்காட்சி வாதங்களில் பேசிக்கிட்டு இருந்தேன் ஆதரவா. அப்புறம் புரட்சி தலைவி அம்மா 16 அப்படி தான் இந்த கடையநல்லூர் தொகுதியில் எனக்கு தான் வந்து முதல்ல இதாக இருந்தது. ஏதோ ஒரு கடைசி கட்டத்தில் ஒரு குழப்பம், அது எந்த சூழ்நிலையில் அது எப்படி ஏற்பட்டுச்சோ அது இறைவன் விரும்பலையும் என்னான்னு தெரியல. அது கடைசி கட்டத்தில் 2016 வந்து நம்ம ஷேக் தாவூதுக்கு போயிடுச்சு. அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாயிடுச்சு எனக்கு. என்னடா கிட்ட வந்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பாதிப்பு உண்டாயிடுச்சு. அப்புறம் அம்மாவனுடைய மறைவுக்கு பிறகு நான் அந்த இதில் அப்போயே வந்து பயணிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்புறம் எடப்பாடியார் அண்ணன் முதலமைச்சராக இருந்தார். அவரும் இருக்கும்போதும் என்னுடைய பயணங்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக எவ்வளவோ விமர்சனங்கள், அந்த விமர்சனங்களுக்கெல்லாம் சரியான பதில் கொடுத்துருக்கேன், தாங்கி பிடிச்சிருக்கேன், கட்சியை வளர்த்துருக்கேன், பல மேடைகளில் பேசியிருக்கேன். எதிராளிகள் திமுகவோட செய்தி தொடர்பாளர் பேசக்கூடிய பொய்கள் எல்லாம் முறியடிச்சிருக்கேன். இந்த கட்சிக்காக உயிரை கொடுத்து பேசக்கூடிய ஆளுன்ட்டு பல பேர்கிட்ட பேர் வாங்கியிருக்கேன். ஆனால் என்ன இது வரைக்கும் எடப்பாடியார் ஒரு நாள் கூட நீ நல்லா பேசினப்பான்னு சொன்ன வார்த்தை இல்லை. விவாதங்கள்லாம் அவர் பார்ப்பாரா? அது என்னமோ தெரியல. ஒரு முறை தொலைக்காட்சியில் பேசிக்கிட்டு இருக்கும்போது, டிபேட்டில் பேசும்போது 3 முறை என்கிட்ட லைனில் வந்திருக்காரு. 3 முறை லைனில் வந்துட்டு ஒரு முறை வரும்போது ஃபஸ்ட் டைம் வரும்போது நீ இந்த பாயிண்ட்டு சொல்லு அப்படின்ட்டு சொன்னார் ஒரு விஷயத்த. அது என்ன பாயிண்ட், இந்த பாயிண்ட் அடுத்த ரவுண்டில் நீ சொல்லுன்னு சொன்னார். இந்த ரவுண்டில் சொல்லுண்டார். அது எனக்கு சரியாக இப்போ ஞாபகத்தில் இல்லை, திடீர்னு கேட்டாங்களா அந்த பாயிண்ட்டு சொல்லுங்கன்னு சொன்னார். என்னன்னா சரின்னா அடுத்த ரவுண்டில் சொன்னேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு இதில் ஒரு விவாதத்தில் பேசும்போது உப்பை தின்றவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு இதை சொன்னேன். என்னை கூப்பிட்டார் நைட்டு ஒரு 10-11 மணிக்கு கூப்பிட்டு,
ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்க? அப்போ அந்த குட்கா விஷயம் நடக்குது. குட்கானுடைய விஜயபாஸ்கர் மேலே இது நடக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னோன்னு அவர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு விஜயபாஸ்கர். நீங்கள் இல்லைண்ணே, நான் அந்த யாரையும் அந்த இதாக சொல்லலை, ஜென்ரலாக சொன்னேன்னா இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்க கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சார். சரி, அவருக்கான சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் இன்னொரு முறை வந்து நான் டிபேட்டில் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பேசி முடிச்சுட்டு ஃபோன் பண்ணார். அவர் தான் ஃபோன் வந்து ரொம்ப நல்லா பேசுனீங்க, ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய அமைச்சர்கள் வந்து எனக்கு வந்து பேச்சு வந்து இப்போ நான் செங்கோட்டையன் அண்ணா இருக்கட்டும், இந்த கல்வி சம்மந்தப்பட்ட இது விவாதங்களில் பேசும்போது அவர் நல்லா பேசினீங்கன்னு சொல்லுவார். அதே மாதிரி முன்னாடி வந்து இருக்கக்கூடிய அன்பழகன் உயர்கல்வித்துறை அமைச்சர், அப்போது கவர்னருக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனை லடாய் போயிட்டு இருந்தது. அந்த இதில் அப்போக்கே வந்து நான் பேசின கருத்துக்களாக இருக்குன்னு நிறைய அமைச்சர்கள் அண்ணன் வேலுமணி அண்ணனா இருக்கட்டும், தங்கமணி அண்ணனா இருக்கட்டும், மின்சாரத்துறையை பற்றி பேசணும், தங்கமணி அண்ணனா நிறைய பாராட்டியிருக்காரு, நிறைய நல்லா பேசினீங்க, இந்த பாயிண்ட் எங்கேருந்து எடுத்தீங்க, தமிழ்நாடு 10,000 கோடி ரூபாய் கடலில் முன்னாடி வச்சுட்டு போனாண்டு எப்படி நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கணும்னா அதெல்லாம் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் எடுத்து கொடுத்துருக்கேன், இதுலேருந்து எடுத்தேன்னா பாராட்டியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா வருது. எனக்கு தெரிஞ்ச அந்த 2011-12 ஆரம்பித்து நிறைய டெஸ்ட் இன்னிங்ஸ் நீங்கள் விளாண்டுருக்கீங்க இந்த டிபேட்டில். எப்பயுமே நீங்கள் கருத்தை விட்டு கொடுத்தது கிடையாது, டயர்டாகி வெளியே எந்திரிச்சது கிடையாது. ஆமாம், கோமாவும் பட மாட்டேன், சண்டை கடுமையாக போடுவேன். ஆனால் வந்து தரைக்குறைவாக வார்த்தை தடித்த வார்த்தைகளை எந்த எதிராளிக்கு மேலே விமர்சனம் பண்ண மாட்டேன். இப்படி கருத்தியல் ரீதியாக கோமா சண்டை போடுவேன். இப்படி போகும்போது நான் உங்களை வந்து தொடர்பு கொண்டேன் ஒரு சிஏஎன்ஆர்சி சமயத்தில். அப்போ ஒரு சின்ன மன வருத்தத்தில் இருந்தீங்க. சிஏஎன்ஆர்சி வந்து எப்படி தமிழ்நாடு அரசு எடுத்துக்க போகுது, தலைமை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற முடிவுகள் எதுவும் தெரிய வரல. இங்கே சென்னையில் போராட்டம் தொடங்கும் போதே வந்து நீங்கள் வந்து அப்போ வந்து ஒரு கலக்கமான ஒரு மனநிலையில் இருந்தீங்க, என்ன நடக்க போதோ அப்படின்னு. இந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு? இல்லை, அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு காலகட்டம் தான் முஸ்லீம்களுக்கு. ஒரு முஸ்லீமாக இருந்து அந்த சிஏஏ வந்து ஆதரிக்கக்கூடிய நிலைமை வந்து இந்த ஆளுங்கட்சியாக இருந்த அன்னைக்கு அதிமுக ஏற்பட்டது. எடப்பாடியார் முழுமையாக ஆதரிச்சார். அந்த சமயத்தில் அதை ஆதரித்து பேசணுங்கிற கட்டாயம் எனக்கு திணிக்கப்பட்டது. அந்த சமயத்தில் கூட அதனால் வந்து நான் பலவேறு அந்த சமயத்தில் கூட வந்து என்னால் தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் எடப்பாடியார் நமக்கு ஆதரவாக இருப்பார், ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் என்னுடைய கருத்துக்களை வாதங்களை எடுத்து வச்சேன். ஆனால் அந்த மக்கள், முஸ்லீம் மக்கள் அது ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு அதன் பிறகு தெரியல. ஆனால் முஸ்லீம் மக்கள் பல ஜமாத்தார்கள் என்னை கண்டித்தாங்க. என்னங்க நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருந்துட்டு இப்படியெல்லாம் பேசலாமுங்க, இதெல்லாம் ஒரு இதாக முறையாதங்க, ஒரு கட்சிக்கு அப்பாற்பட்டு நீங்கள் வந்து ஒரு இஸ்லாமியனாக செயல்படணுங்க அப்படின்லாம் ரொம்ப பேசினாங்க. ஆனால் நான் 5 வேளை தொழக்கூடியவன். நான் தினம் ஒவ்வொரு பள்ளிகளில் எங்கேயாவது ஒரு பள்ளிகளில் 5 வேளையும் தொழுதுகிட்டு இருப்பேன். ஒரு நாளைக்கு இந்த பள்ளியில் காலைல ஃபஜர் ஒரு பள்ளியில் தொழுவேன், லொஹர் இன்னொரு பள்ளியில் தொழுவேன், அஷர் வீட்டுக்கு வந்து தொழுதுருவேன், மகரிப்பு வந்து ஏதாவது ஒரு பள்ளியில் தொழுவேன், எஷா ஒரு பள்ளியில் தொழுவேன். ஏதாவது ஒரு பள்ளிகளில் ஏதாவது இடத்துல தொழுதுகிட்டு இருப்பேன். ஜமாத்தார்கள் என்னை ஒரு டிவியில் நல்லா பேசுவேன். ஆனால் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த சிஏ பற்றியெல்லாம் நீங்கள் டிபேட்டுக்கு போகாதீங்க, உங்களுடைய வாதத்தை ரசிக்கிறோம், உங்களுடைய பேச்சு ரசிக்கிறோம், நீங்கள் முஸ்லீம்ங்கிறனால நாங்கள் உங்களை ரசிக்கிறோம், உங்களை பெருமைப்படுறோம், நீங்கள் போய் இவ்வளோ முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களை நெருப்பு வளையத்தில் இறக்கி விட்டார் எடப்பாடியார். அப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அப்போ நீங்கள் கட்சிக்கு தான் துணை நின்னீங்க? ஆமாம், கட்சிக்கு தான் துணை நின்னேன். அதுக்கான ரெக்கக்னிஷன் அப்போ கட்சிக்குள்ளே இருந்ததா? ரெக்கக்னைஸ் கிடைக்கும் என்னண்டா என்னுடைய எண்ணம் எப்படியா இருந்ததுன்னா, இது அதிமுக வந்து ஒரு மதசார்பற்ற இயக்கம், சமூக நீதிக்காக போராடி 69% இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்த இந்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கத்துக்கு ஜாதி இல்லை, மதம் என்ற இல்லைங்கிற அடிப்படையில் தான் அம்மா வளர்த்து கொண்டு போனாங்க. அந்த அடிப்படையில் ஒரு செயல்படுவார். அதனால் வந்து எல்லா முஸ்லீம்களும் இந்த இயக்கத்தை வெறுத்து போயிட்டாங்கன்னா, இந்த இயக்கத்தை வந்து நாமளே வந்து வேறு ஒரு இந்துத்துவ இயக்கத்தோட தள்ளிவிடக்கூடாது எண்ணம் எனக்கு இருந்தது. எல்லாரும் முஸ்லீம்கள் முழுமையாக வெறுத்துட்டாங்கன்னா தன்னைத்தானே ஒரு பாதையில் போய் கரெக்டாக அப்படியே விழுந்துட போகிறாங்க. அதில் வந்து இஸ்லாமிய இயக்கத்தினுடைய தலைவர்கள், இன்னும் சொல்லப்போனால் தமீமுன் அன்சார்லாம் எங்கிட்ட சொல்கிறார், அண்ணன் நீங்கள் உங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறீங்க எனக்கு தெரியும்,
ஆனால் அந்த இடத்தை விட்டுறாதீங்க. உங்களுடைய எதிர்காலம் இல்லை, சமுதாயத்தினுடைய எதிர்காலம். எல்லாருமே ஒரே கட்சியில் போய் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு பலர், ஒருத்தர் 2 பேரில், என்னுடைய நண்பர் உமர் ஃபாரூக் எஸ்டிபி கட்சியினுடைய துணைத் தலைவராக இருக்கட்டும், தகலான் பாவி அண்ணனாக இருக்கட்டும், அண்ணன் நிறைய பேர், நெல்லை முபாரக் அண்ணன் எனக்கெல்லாம் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. இன்னும் பஷீர் அகமது அண்ணன் இவங்கெல்லாம் வந்து எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த நிலையிலும் வந்து இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் ஒன்றும் பேசாமல் போயிடுங்க, ஆனால் கட்சியை விட்டு மட்டும் போயிடுவானுங்கண்ணா. ஆனால் ஏன்னா நம்மளுடைய இஸ்லாமிய மக்களும் எல்லா கட்சிகளும் இணைய இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா கட்சியிலும் இருக்கணும் அப்படின்னு சொன்ன தலைவர்கள் தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அதனால் வந்து அவர்கள் எதிர்த்து குரல் கொடுத்தா கூட, ஆனால் ஜவஹர் அலி நீ அந்த கட்சியை விட்டுட்டு வந்துரு, அந்த கட்சி வளர்ந்து. ஆனால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் ஜமாத்தார்கள் வந்து என்னை வந்து ரொம்ப ஏழை, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு வீடு கட்டியிருந்தேன்னா கீழ்ப்பாக்கத்தில், அந்த வீட்டுக்காண்டி நான் வந்து அந்த ஜமாத்தில் ஒரு இமாம் கிட்ட, இமாம் ரொம்ப நெருக்கமானவர். ஓகே. அவர்கிட்ட வந்து எங்கள் வீட்டில் வந்து குரான் ஓதணும் அப்படின்னா ஒரு 10 பள்ளியினுடைய இமாமை கூப்பிடணும். ஓகே. 10 பள்ளி இமாம் கூட அவர் என் மீது அன்பு மலர் கொடுக்கணும். சில பேருக்கு இருக்க இந்த மாதிரி ஜவஹர் அலிக்குன்னா அதில் 2-3 இமாம் வரமாட்டேன்ட்டாங்க. ஜவஹர் அலிக்கு வரக்கூட மாட்டேங்க, அவருக்கு வரமாட்டேன்னு சொன்னோம்னா ரொம்ப ஃபீல் பண்ணேன். எதுக்குன்னு கேட்கும்போது, நீங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக சிஏ சட்டத்தை ஆதரித்து பேசுகிறீங்க, முஸ்லீம்கள் உங்களுக்கு அல்லாஹ் அவனுடைய கோபத்துக்கு ஆளாயிருங்க, அதனால வந்து அந்த கோபத்துக்கு நாங்கள் இரையாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நான் அந்த டைமெல்லாம் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். சமுதாயம் முக்கியம், ஆனால் அந்த சமுதாயத்துக்காக நம்ம சமுதாயம் எந்த வகையிலையும், ஏன்னா ஒரு ஆட்சி அதிகாரத்தின் கீழே வந்து நம்ம இருந்தால் தான் அந்த சமூகத்துக்கு நல்லது செய்ய முடியும். ஒரு ஆட்சி எப்போ இருக்கோ அந்த சமூக மக்கள் வந்து போய் அந்த ஆட்சியாளர்கிட்டையும் எம்எல்ஏ கிட்டையும் ஏதாவது உதவி கேட்கும் போது அப்போ தான் செய்வாங்க. பிஜேபி போன்ற ஒரு நிலைக்கு அதிமுக தள்ளி விட்டோன்னா கடைசி காலத்தில் அதிமுக முஸ்லீம்களை முழுமையாக புறக்கணிச்சுட்டு பிஜேபி மாதிரி முழுக்க அன்றைய காலகட்டத்துக்கு இந்து சமூகத்தையும் வேற சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே வேட்பாளரை நிறுத்தி வெற்றி பெற வச்சு முழுமையாக புறக்கணிச்சிருவாங்க. நாமளும் விட்டுறக்கூடாத நிலைமையில நான் என்னுடைய நிலைமை அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் சொன்னதின் அடிப்படையில் நான் வந்து இந்த நிலையை எடுத்து அதிமுகவோட பயணித்தேன். மனசு அவ்வளோ வேதனைகள் இருந்தது. ஏன்னா நான் ஒரு ஃபுனாட்டிக் முஸ்லீம், என்னை வந்து நான் ஒரு முஸ்லீம் சொல்றது பெருமைப்படக்கூடிய இருக்கு. ஆனால் நான் மத நல்லிணக்கத்துக்குள்ளவன். அந்த மத நல்லிணக்கம் எனக்கு அதிக முஸ்லீம்களை விட அதிகமான பிராமண சகோதரர்கள் தான் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அந்த சமூகத்து மேலே எனக்கு ரொம்ப ஈடுபாடு, ரொம்ப பிரியம். நான் பொய்க்கு சொல்லலை சார். அந்த சமூகம் ஒரு சிலர் தப்பு செய்யலாம், அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்லவர்கள் அவர்கள் மாதிரி நான் என்னடா அவர்கள் இருக்கக்கூடியதை வச்சு அவர்கள் வாழ்வாதாரத்தில் அப்படியே ஒரு பெருமையோடு அமைதியோட வாழக்கூடிய அந்த சமூகத்தில் என்னெல்லாம் வந்து அந்த சமூகத்து வீட்டில் சாப்பிட்டு வளர்ந்தவன் நான் பெரம்பூர் பட்டேட் ரோடில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஐயப்பன் கோயில், அந்த ஐயப்பன் கோயிலில் எனக்கு டெய்லி நாங்கள் கடை வச்சிருக்கும் போது சின்ன பிள்ளைலாம் டெய்லி அங்கே அந்த ஐயப்பன் கோயிலேருந்து எனக்கு முதல்ல வந்து பிரசாதத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த சமூகத்து மேலே அந்த சமூகம் என்னை வளர்த்துருக்குது. எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் நான் வளர்ந்துருக்கேன். அந்த மாதிரி அந்த சமூகத்து மேலே எனக்கு ரொம்ப பிரியமும் இருக்கு. அதே சமயத்தில் இந்த மத ரீதியான மதவாதிகள் வந்து இந்த நாட்டுக்கு கேடு என்பதில் உறுதியாக இருக்கிறார். நான் உண்மையான முஸ்லீம்களுடைய 5 கடமைகளை நான் வந்து முஸ்லீம்களோட நோன்பாக இருக்கட்டும் முழுமையாக 30 நாள் நோன்பேன், 5 வேளை தொழக்கூடியவன். இது வரைக்கும் நான் 19 முறை மெக்காவுக்கு போயிருக்கேன், 11 முறை 5 முறை ஹஜ்ஜு பயணம் முடிச்சிருக்கேன், 15 முறை மொத்தம் 19 முறை 14 முறை உம்ரா பயணம் செஞ்சுருக்கேன். ஓகே, 14 முறை உம்ரா பயணம் செஞ்சுருக்கேன். ஒவ்வொரு வருஷமே குடும்பத்தோடு போயிட்டு வருவோம். நான் இறைவன் மீது ஈடுபாடு அதிகமாக உள்ளவன். அதே சமயத்தில் மத நல்லிணக்கத்துக்காக நம்ம எல்லா சமூகமும் ஒன்றா இருக்கணுங்கிறதுல அந்த எண்ணத்தை இருக்கக்கூடிய ஆள் தான். ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த எண்ணம்லாம் இல்லை. நான் அதனால் அந்த காலகட்டத்தில் கூட வந்து நான் ஏன் அதிமுகவில் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது கூட நான் வந்து விலகலண்டா. ஒரு சமூகம் ஒரு கட்சியை நீங்கள் விலக்கி நீங்கள் போகிறதுனால அந்த கட்சிக்கு இழப்புங்கிறத விட அந்த சமூகத்துக்கு தான் பெரிய இழப்பு.
இப்போ நீங்க வெளியேறுவதா முடிவெடுத்தீங்க. இஸ்லாமியர்களுக்கு கட்சிக்குள்ள எந்த முக்கியத்துவமும் இல்லை, எந்த வாய்ப்பையும் எடப்பாடி பழனிசாமி தந்ததில்லை, தரமாட்டார், இனி தரப்போவதும் இல்லை அப்படின்னு வெளிப்படையாக அறிவிச்சிட்டீங்க. இவ்வளவு காலம் நீங்க உள்ள இருந்தது எப்படியாவது இஸ்லாமியருக்கான இடத்தை உறுதிப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோட இருந்ததா சொல்றீங்க. இப்போ ஏன் வெளியே வந்தீங்க? இப்போ சண்டை போட முடியலையா? கேள்வி கேட்க முடியலையா? எடப்பாடி பழனிசாமிகிட்ட இது குறித்து நேரடியா நீங்க பேசுனீங்களா? இஸ்லாமியர்களுக்கான இடம் எங்கன்னு கேட்டீங்களா? நான் ரொம்ப அவர்கிட்ட முஸ்லிம்களுக்கான இடத்தை பேசியிருக்கட்டும், முஸ்லிம்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உயர்த்துறதுக்காக பல்வேறு விஷயங்களை செய்யணும்னு முதலமைச்சராக இருக்கும்போது சொல்றதாக இருக்கட்டும், நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். பலமுறை சொல்லியிருக்கேன், ஓகே, கேட்டிருக்கேன். முஸ்லிம்களுக்கு அவர் முஸ்லிம்களை பற்றி அவருக்கு பொதுவாக அவருக்கு ஒன்றும் தெரியல. முஸ்லிம்களுடைய அடிப்படை எப்படி, அவர்களுடைய இது எப்படி, ஏன்னா அவர் முஸ்லிம் தலைவர்களோட முஸ்லிம்களோட அதிகமாக பழகினவரா அவர் இல்லை. ஓகே, முஸ்லிம்களுடைய இது என்ன, ரெண்டாவது அவர் சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அவரை வேற வழியில கொண்டுட்டு போறாங்கங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் மாறிடுவாரு அப்படின்னு பார்த்தா, அவரோட இருக்கக்கூடியவங்க சில பேர் அவர் கூட இருக்கக்கூடியவனா அரசியல் கட்சி தலைவர் அல்ல, அவர் கூட செக்ரட்டரியாகவோ அவருக்கு எழுத்தாளராகவோ அவருக்கு உதவியாளராகவோ இருக்கக்கூடியவர்களுக்குள்ள இந்துத்துவ மென்டாலிட்டி நிறைய இருக்கு. யார் அவங்க? நான் பேர் சொல்றது அது நாகரிகமா இருக்காது. அவர்களுக்கு நிறைய இந்துத்துவ மென்டாலிட்டி அவங்களுக்கு இருக்குது. 3-4 பேர் இருக்கிறாங்க. 3-4 பேருக்குமே அதே மனநிலை அவங்களுக்கு இருக்குது. அது அவங்க என்னன்னா முஸ்லிம் நம்மளுக்கு அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு மனநிலைய அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உருவாக்கிட்டாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அது ஏதோ அண்ணாமலை மேல இருக்கக்கூடிய கோபத்தினால தான் கூட்டணியிலேருந்து விலகி வந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு முயற்சி எடுத்துக்கொண்டது வேலுமணி அண்ணன் தான் எஸ்டிபி கட்சியை கொண்டு சேர்த்தாரு. ஓகே, சேர்த்தாரு. சரி, அதனால வெற்றி பெறுவோம்னு சொல்றேன். ஆனால் அவர் என்ன சொன்னாங்க, போய் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க முஸ்லீம் மக்கள்லாம் யாரும் ஓட்டு போடலப்பா, முஸ்லீம்களுடைய பூத்துங்கள்லாம் எங்களுக்கு ஓட்டே உழுல. இல்லை, அதுக்கு காரணம் என்னன்னு ஆய்வு செஞ்சு அந்த காரணத்தை களைவதற்கு முயற்சி செய்கிறது தானே சரியான வழியாக இருக்க முடியும். அது நான் அப்போ சொன்னேன், அண்ணே இது பாராளுமன்ற தேர்தல், இந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடியா ராகுலா என்ற நிலையில் எலெக்ஷன் நடக்குது. இப்போ மோடியா ராகுலா நிலையில் எலெக்ஷன் மக்கள் இந்த ராகுல் மேலே ரொம்ப பிரிய வச்சிருக்காங்க. மோடி மேலே கோபம் ஒன்றும் குறையில. 2014 எப்படி தமிழ்நாட்டில் மோடியா லேடியான்னு அம்மா ஓட்டு சொன்னாங்களோ, அம்மாவுக்கு ஓட்டு போட்டாங்களோ, அதே நிலையில் தானே இப்போ மோடியா ராகுலா என்ற நிலையில் ஓட்டு நடக்குதுன்னா சிறுபான்மை மக்கள்ல நீங்கள் எல்லாருமே அங்கே தானே போட்டிருக்காங்கண்ணே, பெரும்பான்மையா அப்படி தானே போட்டிருக்காங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்கப்பா சிறுபான்மை, இதெல்லாம் முஸ்லீம் ஓட்டெல்லாம். இன்னும் சொல்ல போனால் ஈரோடு இடைத்தேர்தல் முடிஞ்சு அதுக்கப்புறம் கூட சொன்னார், அங்கே ஒரு குறிப்பிட்ட பகுதிகள்னா நான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணோம் கொண்டோம் இல்லைன்னா அங்கே ஃபுல்லாக முஸ்லீம் ஓட்டே கிடைக்கல. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட முஸ்லீம் ஓட்டே கிடைக்கவே இல்லை, உங்கள் மக்கள் ஓட்டே போட மாட்டாங்கிற ஒரு மனநிலைக்கு இவர் இவர் வந்தாரோ இல்லையா, அவர் தள்ளி கொண்டு போயிட்டு வச்சுட்டாங்க. பாஜகவோட கூட்டணி வைத்ததற்கு பிறகு பாஜகவை கருத்து ரீதியாக விமர்சிக்காத போது முஸ்லீம் ஓட்டு வரும்னு அவர் எப்படி நம்பினார்? அதை தான் சொல்கிறேன், இவர் மேலே முஸ்லீம் மக்கள்கிட்ட நம்பிக்கை இல்லை. எல்லா வகையிலையும் தமிழ்நாட்டினுடைய உரிமை சார்ந்த பல்வேறு விஷயங்கள்ல எல்லாம் இவர் காம்ப்ரமைஸ் பண்ணி தெரிஞ்சும் தெரியாமலும் பாரதிய ஜனதா கொண்டு வரக்கூடிய மக்கள் எதிரான சட்டங்களுக்கும் திட்டங்களுக்கும் ஆதரவு அளிச்சுக்கிட்டு இருக்காருன்னு மக்கள் பார்க்குறாங்க. அது இல்லாமல் அந்த வாரம் வெள்ளிக்கிழமையில் நடக்கக்கூடிய அந்த ஜமாத்தினுடைய தொழுகையின் போது அதை அந்த இமாம்கள் பேசுகிறாங்க, இப்படி ஒரு சட்டம் வந்திருக்கு, இது பாதிப்புக்கும் போது அதையெல்லாம் மக்கள் உணர்றாங்க. ஆனால் இதை பற்றியெல்லாம் கண்டுக்கிறல. நீங்கள் முத்தலாக் சட்டமாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு விஷயங்களை முஸ்லீம்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் கண்டும் காணாமல் போயிட்டாங்க அப்படின்ட்டு தான் ஒரு இது இருக்கு. அதை எதிர்த்து பகிரங்கமாக சொல்ல அற்பேப்புக்கு ஒரு அறிக்கை ஒரு சில விஷயம் கொடுக்கும்போது ஒன்று இதில் அந்த இன்ஸ்டாகிராமில் இதில் ஒரே ஒரு லைன் போட்டு எதிர்க்கிற மாதிரி பண்ணி விட்டுருவாரு. ஒரு அது அவர் ஒரு அரசியலில் ரொம்ப ரொம்ப அனுபவம், தந்திரம், அரசியலில் எல்லா விஷயங்களும் எப்படி போகணும், எப்படி ஒரு ரூட் எடுத்து அந்த ரூட்டுக்கு இடையில வர எப்படி எல்லாம் புகுந்து போகணும், அதனால நம்மளுக்கு லாபம் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ எல்லாம் கணக்கெடுத்து போறக்கூடியவர். இல்லை, அனுபவம் ஓகே, எல்லாமே அனுபவத்தில் அடங்கிடும். அதுல தந்திரம்னு ஒரு ரூட்டு தனியாக எல்லாம் அரசியல் தந்திரம் நிறைய இருக்குது அவருக்கு. எப்படி என்ன கட்சியை காப்பாத்துறதுக்காக தானே அந்த தந்திரம் இருக்க முடியும்.
கட்சியும் காப்பாற்றணும், சுயநலமும் ரெண்டுமே இருக்குல்ல. என்ன சுயநலமான காரியங்கள்? சுயநலம் இல்லாமல்லாம் நீங்க சுயநலம் இல்லைன்னு நான் இப்போ சொன்னேன்னா, அது நான் வந்து இவ்வளோ காலம் உனக்கு தெரியலையான்னு நீங்க கேட்கலாம், இதை பார்க்கக்கூடிய மக்கள் கேட்கலாம். சுயநலம் இல்லைன்னா யாரும் நம்ப மாட்டாங்க கட்சிக்காரர். என்ன நீங்க வந்து சுயநலம் இல்லாமையா வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நீங்க சசிகலா அம்மையாரதாக இருக்கட்டும், ஓபிஎஸ் விஷயமா இருக்கட்டும், அதற்கு பிறகு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் சுயநலம் இல்லாமையா நடந்திருக்குது. ஏதோ திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி முதலமைச்சர் ஆகிறதுக்காக பிளான் போட்ட விஷயமாக இருக்கட்டும், அதெல்லாம் சுயநலத்தை நோக்கி தானே. அப்படி இல்லை ஒரு இன்னொரு முதலமைச்சர் நீங்க முன்னிறுத்தி இருக்கலாம்ல, ஏன் அதுக்கான ஒரு திருமாவளவன்கிற ஒரு வாய்ப்பு கூட வந்ததில்ல. உங்க மனசை ஏத்துக்கிறல, இல்ல அடுத்த கட்ட தலைவரை யாரையாவது நீங்க உருவாக்கி இருக்கீங்களா? அதுவுமே இல்ல. அதெல்லாம் ஒரு சுயநலம் தானே. இப்ப இந்த சுயநலமான முடிவுகள் எல்லாத்திலையும் அவருடைய நோக்கம் வந்து அதிகாரத்தில் தாம் தொடருவது, அதுதான் அவருடைய ஒரே நோக்கமா? அவருடைய எண்ணம் அதிகாரத்தில் எப்பயுமே அதிகாரத்தோடு இருக்கணும், முதலமைச்சரா இருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கணும். அந்த அதிகாரம் ஆசை அவருக்கு அதிகமாகவே இருக்குது. ஓகே, அவரை சுத்தி இருக்கிறவங்க வந்து இந்துத்துவ சிந்தனையோட அவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்னு சொன்னீங்க. என்ன அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்? எடப்பாடி பழனிசாமி தந்திரமானவர், எடப்பாடி பழனிசாமி அனுபவமிக்கவர். அவரை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 3-4 பேர் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட முடியுமா? அப்படி என்ன செஞ்சாங்க அவங்க? அரசியல் கட்சி தலைவர்கள், இஸ்லாமிய ஒரு பொதுவான ஒரு பகுப்பாய்ந்து அரசியல் கருத்துக்களை சொல்றவங்ககிட்ட அவர் யாருக்கிட்டையும் கருத்து கேட்ட மாதிரி எனக்கு தெரியல. அவர் கூட இருக்கக்கூடிய செயலாளர், அவர் கூட இருக்கக்கூடிய உதவியாளர், அவர் கூட இருக்கக்கூடிய எழுத்தாளர், அவர் கூட இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க டெய்லி வந்து அவரை பார்த்து ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒருவர் கருத்துக்களை பேசக்கூடியவர்கள். அவர்களுடைய மனநிலை எப்பயுமே நான் பார்க்கும்போது அவர்களுக்கு இந்துத்துவ மனநிலை இருந்தது. முஸ்லிம்கள் நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நிலையை அவர் மைண்டில் ஏற்றிட்டாங்க. ஓகே, இல்லை உங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்றதுனால நீங்க இது மாதிரியான இல்லை எனக்கு சீட்டு சார், நீங்க எனக்கு சீட்டு விடும் சார். ஒரு சிறுபான்மை நலப்பிரிவுன்னு ஒரு இருக்குது ஒரு கட்சியில். ஆமாம், அந்த சிறுபான்மை நலப்பிரிவில் யாருக்காவது கொடுத்துருக்கணும், எனக்கு கொடுக்க வேணாம், யாருக்காவது கொடுத்துருக்கணும்ல. நீங்கள் அந்த அப்துல் ரஹீம் இருக்காரு, அவருக்காவது கொடுத்துருக்கணும்னா அதனுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் யாருக்குமே கொடுக்கலையே. அந்த கட்சிக்காக உழைக்கக்கூடிய அவர் என்னை போன்றவங்களுக்கு யாருக்காவது கொடுத்துருக்கணும்ல, இல்லை மற்றவங்களுக்காவது கொடுத்துருக்கணும்ல. பாளையங்கோட்டில் பேரூர் தெரியாத ஒருத்தரை கொண்டு போய் அவர் தோப்பாருன்னு தெரிஞ்சு அந்த தொகுதியில் போய் கொட்டு அவர் தோக்குன்னா அவருக்கு செலவு பண்ணுன்னு சொல்லிட்டு பேருக்கு. ஏன்னா நம்மளை வந்து முஸ்லீம்கள் எதிரி, இந்த இயக்கத்துக்கு வந்து அப்படி ஒரு பேர் வந்துடக்கூடாது. ஆனால் முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அப்படி வந்துடக்கூடாது அப்படிங்கிற நிலையில ஒருத்தரை கொண்டு போய் ஒரு டம்மியாக போய் உள்ளே போய் நிறுத்தினீங்க. அவருக்கு செலவு பண்ணவும் முடியாமல், அவருக்கு செலவு பண்ணுறவங்க இதுவும் கட்சியும் பண்ணாமல் கடைசியில் அவர் எவ்வளோ 13,000 ஓட்டு வாங்கக்கூடிய படுதோல்வி அடையக்கூடிய சூழ்நிலை எப்படி ஏற்பட்டுச்சு? அவருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க? இல்லை, இப்போ முஸ்லீம் பொதுமக்கள் ஓட்டு போடலை அப்படின்ற கருத்து ஒரு பக்கம், கட்சியில் உறுப்பினர்களாக முஸ்லீம்கள் இருப்பாங்கல்ல, இப்போ முஸ்லீம் பூத் இருக்கு, அங்கே ஒரு முஸ்லீம் நிர்வாகி இருப்பார்ல, அவங்க ஓட்டு கூடவா வரல? அவங்க வேலை பார்த்துருப்பாங்கல்ல சார். இதில் பெரிய ரொம்ப வேதனையான விஷயம் என்னென்னா, பூத் ஏஜென்ட் கூட முஸ்லீம்களை போட வேணான்னு சொன்னால் உத்தரவு போட்டாங்க, வாய்வழி உத்தரவு போட வேண்டாம். ஆமாம், முஸ்லீம் பூத் ஏஜென்ட்டுங்கெல்லாம் பல முஸ்லீம் பகுதிகளுக்கு முஸ்லீம் பூத் ஏஜென்ட் இல்லை சார். இன்னும் சொல்லப்போனால் பல முஸ்லீம்கள் சொன்னாங்க என்கிட்ட, என்னங்க பக்கத்தில் வீட்டுக்கு வந்து சில தொகுதிகளில் சில வேட்பாளர்கள் பணம் கொடுத்தாங்க, முஸ்லீம்கிறதுக்காண்டி கொடுக்காம போயிட்டாங்கங்க அப்படிலாம் சொல்லி வருத்தப்பட்டாங்க. இது திமுக காரன் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போறத நானே கண்கூடா பார்த்துருக்கேன். ஆனா முஸ்லீம் கொடுக்காம போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு முஸ்லீம்னா ஓட்டு போட மாட்டாங்க, நமக்கு ஓட்டு போட அது வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவங்க தள்ளிட்டாங்க. அது தள்ளுனது யாருங்கிறது வந்து பல்வேறு, அவர் யாருங்கிறது வந்து பல்வேறு மில்லியன் டன் கேள்வி இருக்குது. அப்ப சுற்றி இருந்த 3 பேர் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் இல்ல, கிளைக்கழகம் வரைக்கும் இந்த கருத்தை பரப்பி இருக்காங்களா? முஸ்லீம்னா ஓட்டு போட மாட்டாங்க, முஸ்லீமா நம்ம அங்கீகரிக்க கூடாது. டெய்லி ஒருத்தர் வந்து பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை திணிக்கும் போது அந்த விஷயத்தில் அவர் வந்து அப்படி ஆழ்ந்து போயிட்டு இதுதான் சூழ்நிலை போல இருக்கு அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது வந்து பிஜேபிங்கிறது கட்சி எங்கேயாவது முஸ்லீம் வேட்பாளர் அறிவிச்சாங்களா? எங்கேயாவது முஸ்லீமை போடுறாங்களா? முஸ்லீம்கள் ஓட்டு வேணும்னு சொல்றாங்களா? அதே நிலைமைக்கு நம்ம கொண்டு போயிடலாம், நம்ம வெற்றி பெற்றலாம், முஸ்லீம்கள் நம்மளுக்கு தேவையில்லை அப்படிங்கிற நிலையில 19 மாநிலத்தை ஆள்றாங்கல்ல அவங்க. அவங்க கூட வேலூர் இப்ராஹிம் அவர்களை வந்து எப்பவுமே கூடவே நிப்பாட்டி வச்சிருக்காங்க.
இப்போ நான் போவேன் எல்லா இடங்களுக்கும், பல்லா மசூதிகளும் போய் தொழுவ போவேன். என்ன வந்து அதிமுகவில் இருந்தால் கூட அது இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் அதிமுகவில் இருக்காங்க, பிரச்சனை இருக்காது. வேலூர் இப்ராஹிம் வந்து முஸ்லீம்கள் பார்க்கறது முஸ்லீம்களுடைய பச்சை எதிரியா பார்க்குறாங்க. ஓகே. அதனால வந்து அவருக்கு போற இடங்கள்ல அனுமதி கொடுக்கறதில்ல, தொழுக அனுமதி கொடுக்கறதில்ல அப்படின்ட்டு இது மாதிரி அவங்க வந்து பிஜேபி ஒரு விஷயங்களை பண்றாங்கனால அதுக்கு இவர் இரையாயிடுறாரு. நானும் ஒரு காலத்தில் அப்படி இரையாயிருந்தனோன்னு கூட எனக்கு இதாக இருந்தது. நான் வந்து ஆனால் இந்த அளவுக்கெல்லாம் ஒரு முஸ்லிம்களுக்கு எதிராக என் வாழ்க்கையில நான் பேசினதே இல்லை. இவர் நல்ல செய்வார், காப்பாற்றுவார் நம்பிக்கையில் தான் சொன்னேன். நான் வந்து என்றைக்கும் என்னுடைய சொந்த பிஜேபி வந்து நான் கூட்டணியில் இருக்கும்போது கூட வந்து பிஜேபி ஆதரித்து பேச மாட்டேன். ஓகே. எந்த விவாதத்திலையும் பிஜேபி ஆதரித்து நான் பேசவே மாட்டேன். நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவேனே தவிர பிஜேபிக்கு ஆதரவான கருத்துக்களை நான் என்னைக்குமே நான் பேசினதில்லை. விவாதங்கள்ல உங்க கூடயும் நான் கலந்துட்டு இருந்திருக்கேன், இன்னும் சிலர் கூடயும் கலந்துட்டு இருந்திருக்கேன். எல்லாரும் வந்து ஹாய் பாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இருக்கும். ஆனால் ஒரு சிலருடைய விவாத நிகழ்ச்சிகள் பார்க்கும்போது பாஜகவோட அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு கமிட்மெண்ட்டையும் உற்சாகத்தையும் பார்க்க முடியுது. அதிமுக செய்தி தொடர்பு இருக்காங்க. நீங்க கவனிச்சிருக்கீங்களா? இருக்காங்க. இன்னொன்னு சொல்ல போனா இந்த இதெல்லாம் ஜவஹர் அலியை விவாதத்துக்கு அனுப்பாதீங்க. ஓகே. அவர் பிஜேபிக்கு எதிராக பண்ணுறாரு, ஒரு குறிப்பிட்ட நபரை சொல்லி இவரை விவாதத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு பிஜேபி மேலெடுத்து பிஜேபியில இருந்து RSSல முக்கிய நபர்கள் சொல்லுவாங்க. எவ்வளவு பேர் சொல்லுவாங்க, குறிப்பிட்ட நபரை சொல்லி ஒருத்தர் 2 பேரை சொல்லி இவரை அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் அதை தான் செய்வாங்க. அவர் ரொம்ப சத்தியமான பெயர் கொண்டவரா? அது எனக்கு தெரியாது, அது யாருடைய எனக்கு இல்லை. பட் அது அந்த நிலைகள்லாம் இருந்தது. அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருந்தது சார், பல்வேறு வகையில் இருந்தது. ஒரு விவாதத்தில் எனக்கும் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் எனக்கும் வந்து திருப்பதி நாராயணனுக்கும் ஒரு கடுமையான விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தில் நான் அவரை வந்து திட்டேன். அது திட்டேன்னா அந்த வார்த்தையில் வந்து அது திட்டினதில்லை. அதாவது வந்து என்ன சொல்கிறதுன்னா, நான் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அது என்ன, அதை சொல்ல 2020 நடந்த அந்த விவாதத்தில் அது சொல்லும் போது அது போய் ஜவஹர் அலியை வந்து கட்சியை விட்டு நீக்கிடுங்க அப்படியெல்லாம் போய் ப்ரெஷர் கொடுத்தாங்க. பாஜகல இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கா உங்க கூட்டணியில அந்த ஆதரவு தானே இருந்தாங்க. இல்ல கூட்டணியில ஆதரவுனா சீட்டு கொடுன்னு கேட்கலாம், அல்லது வேற சீட்டு கொடுன்னு கேட்கலாம். அப்ப எல்லாம் அன்னைக்கு நைட்டே ஜவஹர் அலி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாரு, பெரிய பொருளையே கிளப்பி விட்டாங்க. ஓகே. அதெல்லாம் ஓடிச்சு. ஆனால் அவர் வந்து அந்த காலகட்டத்தில் இல்லை எல்லாரையும் நீ இது பண்ணிட்டா கட்சி வந்து ஒரு மாதிரி ஆயிடுன்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணார் எடப்பாடியார். ஓகே. எடப்பாடியார் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் அவர் வச்சிருந்தாரு. ஆனால் என்னன்னா சமுதாயத்துக்கோ ஒரு என்னை போன்ற உண்மையாக இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய பலருக்கு அவர் எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை. இப்போ ராமநாதபுரத்துல இருந்து அன்வர் பாய் வெளியேறினார், இங்கே நிலோஃபர் கஃபீல் வெளியேறினாங்க, 2 பேரும் திமுகவில் போய் சேர்ந்தாங்க. அப்போ உங்களுக்கு வந்து தோணலையா? ஏன்னா கட்சியில் மூத்த நிர்வாகிகள் அமைச்சர்களாக இருந்தவங்க, அந்த பகுதியில் கமாண்டிங் அத்தாரிட்டியாக இருந்து வேலை பார்த்தவங்க, அவங்களே வந்து இங்கே சர்வைவ் ஆக முடியாமல் வெளியே போகும்போது நம்மளுக்கு அந்த ஸ்பேஸே கொடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு வேற வாய்ப்புகளை யோசிக்கலாமான்னு அப்போ உங்களுக்கு தோணலையா? அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கலன்னு போயிருக்கலாம். நான் இப்போ விலகி இருக்கிறது சமுதாயத்துக்காண்டி இது ஒரு பாடமாக இருக்கணும். அவங்களாம் வந்து எல்லா சூழ்நிலையிலும் பதவி இருக்கும் போது இருந்தவங்க தான். அவர் அன்வர்ராஜ் அண்ணனாக இருக்கட்டும், நிலோஃபர் கபீல் மேடமாக இருக்கட்டும், அவர்கள் பதவியில் இருக்கும் போது இருந்தவங்க தான். அவங்களுக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்குமா, அவங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கிடைக்கல, பிரச்சனை, அவங்கள வந்து அதனால் போயிருக்கலாம். எனக்கு இப்படியே நாம் வந்து முஸ்லீம்களாகவே இப்படியே இருந்துகிட்டு இருந்தோம்னா முஸ்லீம்களுக்கு இவர் எப்போதான் முக்கியத்துவம் கொடுக்க. நான் அறிக்கை விலகும் போது கூட நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, முஸ்லிம்கள் முழுமையாக புறக்கணிக்கப்படுறாங்க. எதுக்கு சொல்லியிருக்கேன்னா, இனிமேந்தாவது அவர் உணரணும், நாம புறக்கணிக்கிறோமா இல்லையா, இனிமேல் செய்யக்கூடாதுங்கிறது உணரணுங்கிறதுக்கான நான் அந்த பாயிண்ட் அவுட்டே பண்ணியிருக்கேன். நீங்க சுட்டி காட்டினது அவரை போய் ரீச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அவர் அதுக்கு வருந்தினாரா? வருந்தினதா கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு எனக்கு சரியான ஒன்று இது தெரியல. பேசி இருக்கணுமே. இல்லை, அவர் ஒரு தலைவர், அந்த அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய இக்கட்டான ஒரு எம்எல்ஏகள் பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் வந்து நம்ம ஒரு பெரிய முக்கியத்துவமாக அவர் எடுத்திருக்கிற மாட்டார். இப்போ ஆனால் அவருடைய நான் சொன்னேன்னா அந்த 4 பேரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர் எனக்கு நேற்றுக்கு ஒரு 3 முறை ஃபோன் போட்டார். சரி,
இந்துத்துவ மனநிலை கொண்டவர்னு சொன்னேன்னா அதில் 3 முறை நேற்றுக்கு ஃபோன் பண்ணிட்டாரு. 3 முறையும் அவருடைய அவரு நிழலாகவே இருக்கக்கூடியவர் எனக்கு ஃபோன் போட்டார். நான் 3 முறையும் ஃபோனை அட்டன் பண்ணலை. அந்த நியூஸை பார்த்த கையோடையே நேற்றுக்கு மத்தியானத்துலேருந்து இரவு வரைக்கும் பண்ணார். இப்போ எடப்பாடியார் உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வாங்க நம்ம சரி செய்வோம்னு சொன்னா? இல்லை சார், என்னுடைய எண்ணமெல்லாம் என்னன்னு தெரியுமா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கம், சமூக நீதி இயக்கம். இந்த இயக்கத்தில் எல்லா சமூகத்துக்கும் சரியான சமத்துவமான ஒரு இடப்பகிர்வு இருக்கணும். நீங்கள் ஒரு சமூகத்துக்கு தொடர்ந்து பாராளுமன்ற எலெக்ஷனில் சீட்டு கொடுக்கலாம். 2021 ஒரே ஒரு எம்எல்ஏ கொடுத்தீங்க. நீங்கள் ஆட்சியில் என்ன உள்ளாட்சியிலையும் இதே இதுதானே. நீங்கள் ஆட்சிக்கு இருந்ததுலேருந்து முஸ்லீம்களை எந்த வகையில் முன்னேற்றிருக்கீங்க? முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய இருந்தவங்க சொல்லவங்கலாம் போயிருக்காங்களா? அவங்களுக்கு ஏதாவது முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, தமிழ் மகன் ஹுசேனை தானே முன்னாடி நிப்பாட்டி வச்சார் பொதுக்குழுவில். தமிழ் மகன் ஹுசேனை அவர் என்ன சொல்கிறது, அவரை அவருக்கு வயசாயிருச்சு. அவரை உண்மையை சொல்லப்போனால் தமிழ் மகன் ஹுசேனை ஒரு டம்மி பீஸாக பயன்படுத்திக்கிறார். வேலூர் இப்ராஹிம் மாதிரி அவரை பயன்படுத்துறாங்களா? வேலூர் இப்ராஹிமாவது போய் அங்கங்க போய் தான் யார் அப்படின்னு வீரத்தெல்லாம் காட்டிட்டு பிரச்சனை பண்ணிட்டு வராரு. சரி, அது மாதிரிலாம் இவரு அது மாதிரி கூட பிரச்சனை பண்ண மாட்டாரு. அதை விட மோசமா பயன்படுத்தி இருக்கிறாங்களா? அவரு இருக்கக்கூடியவர். ஓகே, அவர் அவருடைய சூழ்நிலையை அவர் அப்படி இருக்கிறார். அப்ப தான் பேசுவதற்கெல்லாம் ஆமான்னு சொல்றவங்கள மட்டும்தான் எடப்பாடி அவர்கள் கூட. அது ஆமான்னு சொல்றவங்க தான் சார் கட்சியில் இருக்க முடியும். அவருக்கு அந்த ஆமான்னு சொல்லணும், அவருக்கு எல்லாம் இதாகணும், எல்லாம் சரி. ஆனால் நான் கேள்விப்பட்ட அவருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் முஸ்லீம்களுக்கு சீட்டு கொடுன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். யாரு? இவர் தமிழ் மகன் ஹுசேன். ஓகே. இவர் அப்துல் ரஹீம். அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். ஓகே. மொத்தமாக அந்த புறக்கணிக்கிறாங்களே, நம்ம பள்ளியில் நாம் அல்லாவுக்கு பதில் சொல்லணுமேச்ச, அப்படியெல்லாம் அவங்க வருத்தப்பட்டது உண்டு. ஓகே, அல்லாவுக்கு பதில் சொல்லணுமே, அப்படி நாம் இன்னுமா அடிமையாக கூட்டமாகவே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆனாங்க அவங்கள. நம்மளுக்கு கொடுக்காட்டினால ஒரு முஸ்லீம்களுக்கு ஒரு 3 பேருக்கு கொடுத்துருக்கூடாதா? மனசு உணர்த்தினா அந்த உணர்வு எனக்கு ரொம்ப இருந்தது. அப்போ நான் போய் எடப்பாடியிட்ட கேட்டேன். அப்போ தான் சொல்ல மாட்டானே, என் முஸ்லீம்களுக்கே சீட்டு கொடுக்கலனா எப்படின்னா, முஸ்லீம்களே இப்போ ஓட்டு போடுவாங்கன்னு பண்ணலாம். அதெல்லாம் கொடுத்தாலும் போட மாட்டாங்கப்பா. முஸ்லீம்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மனநிலை அவருக்கு இருந்ததுனால தான் அதை பற்றி முஸ்லீம்களை பற்றியே அவர் பெருசாக பண்ணல. இந்த இதுங்கெல்லாம் மட்டும் முஸ்லீம்கள் இருக்கிற இடத்துல நிறையா நான் தான் நிறையா நோட்ஸ் எல்லாம் கொடுப்பேன். உங்களுக்கும் எடப்பாடியாருக்கும் ரொம்ப கடுமையான வாக்குவாதம் நடந்ததாகலாம் கேள்விப்பட்டோம். ஆமாம், ஒரு ரொம்ப கடுமையான சண்டையே உருவாயிடுச்சு. என்னை ஆக்சுவலி ரொம்ப காலமாக ஒதுக்கி வச்சுருந்தார். நான் சேலத்தில் போய் சிறுபான்மை பிரிவு செயலாளர் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். அப்போ நான் மெக்காவில் இருக்கிறேன். மெக்காவில் இருக்கிறப்போ சிறுபான்மை பிரிவு செயலாளரை அப்துல் ரஹீமை போட்டாங்க. மெக்காலேருந்து நான் வந்த கையோட நேராக சேலத்துக்கு போயிட்டு, இப்போது நிறைய பேர் ஜக்கேன்னா கூட இருந்தார். அப்போ நான் சொன்னேன், என்னண்ணே நீங்கள் சொல்லிவிட்டு இப்படி என்னை ஏமாத்தினேண்ணே, எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். அவர் தாரன்னு சொன்னார். நீ தான்ப்பா இது சிறுபான்மை பிரிவு செயலாளர் அப்படின்னு. இப்படி சொல்லிட்டீங்களே, ஏமாற்றிட்டீங்களா எப்படின்னு அப்படின்ட்டு கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசிட்டேன். ஆக்ரோஷமாக இதெல்லாம் இதாக இல்லைண்ணா அப்படின்ட்டு. அதோட என்னை கொஞ்ச நாள் நிறைய விவாதத்துக்கு அனுப்பலை. எல்லா வகையிலும் வரக்கூடாது. நான் வீட்டுக்கு போய் பார்க்க போனால் கூட இல்லை, நான் அவர்கிட்ட போய் சேலத்தில் போய் அண்ணே கோபத்தில் பேசிட்டேனே, என்ன தவறாக பேசிட்டேனே, அது ஏதோ ஒரு ஆதங்கத்தில் பேசிட்டேன். சரிப்பா பரவாயில்லப்பான்னு சொன்னார். ஆதங்கத்தில் பேசிட்டேன்னு தப்பாக எடுத்துக்கிறாதீங்க, என்னென்னா நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், இல்லை பரவாயில்ல. அப்படி இருந்து கூட இது பண்ணார். என்னை அங்கே பார்க்கணும். ஒரு முறை அவர் வீட்டாண்ட போய் ஒரு மனு கொடுக்குறதான்ட்டு நான் உள்ளே போகும்போது ஒரு நாள் கூப்பிட்டு, நான் போகிற டைமில் எதுக்குப்பா நீ இது பண்ணுறா என்னன்னா கொஞ்சம் அந்தனுடைய இதை அதுக்கப்புறம் என்னை கோமாலாம் டீல் பண்ணார். டிபேட்லையுமே பேசும்போது எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் தரப்பிலிருந்து தொடர்ந்து என்ன சொல்லணும், யாரை எப்படி கார்னர் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வரும்லாம் சொல்கிறாங்க. அப்படிதான் நடந்ததா? இல்லை, சில பாயிண்ட் அவுட் கொடுப்பாங்க. அதெல்லாம் இருக்குது, எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய விஷயம் தான் சார். அதெல்லாம் நம்ம இப்போ அது இது இல்லை, அதுலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது சில பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் அதுதான். அதாவது அவருக்கு உணர்த்தணும். ஓகே, என்னுடைய எண்ணம் என்னண்டா, முஸ்லீம்களை நாம் முழுமையாக புறக்கணிக்கிறதுனால முஸ்லீம் ஒரு ஜவஹர் அலி
நம்ம கூட வந்து எல்லா நிலையிலும் பயணிச்சவன், அம்மா இருக்கும்போதும் எல்லா நிலையிலும் பயணிச்சவன், ஆட்சி இருக்கும்போது அத்தனை பேர் எதிர்க்கட்சிகள் அடிக்கக்கூடிய அடியெல்லாம் ஒருத்தனா ரெண்டு தாங்கிக்கிட்டு இருந்தவன், அவனை முழுமையா புறக்கணிச்சிட்டு ஒன்னும் வந்து அப்படியே வச்சிருக்கிறவன், அவனுக்கு எந்த பயனும் கொடுக்கல. இனிமேல் எப்பதான் கொடுப்பான்? அப்ப முஸ்லிம் ஜவஹர் அலி மட்டும் இல்லை, ஜவஹர் அலியை போன்ற அப்துல் ரஹீம் இருக்காரு, தமிழ் முஸ்லிம் இருக்காரு, இன்னும் எத்தனையோ ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் எந்த விதமான இதுவும் கொடுக்காம இருக்கிறோம். முஸ்லிம்களுக்கு என்ன பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கோம், என்ன பொறுப்பை கொடுத்தோம்? ஒரு மாவட்ட செயலாளர் முஸ்லீம் இல்லை, ஒரு அமைப்பு செயலாளர், 77 அமைப்பு செயலாளர் சார். அதுல ஒரு அமைப்பு செயலாளர் இல்லை, ஒரு அமைப்பு செயலாளர். மாநில நிர்வாகிகள் ஒருத்தர் முஸ்லீம் இல்லை, ஒருத்தர் முஸ்லீம் இல்ல மாநில நிர்வாகிகள். அப்ப இது அமைப்பே ஒரு இந்துத்துவ வடிவம் கொண்டு அது இப்ப ஆயிருக்கு, இப்ப ஆகிட்டே இருக்கு. நீங்க ஒரு அமைப்பு செயலாளர்ல, ஒரு மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகிகள் 150 பேர் இருக்காங்களா, அந்த 150 பேர்ல ஒரு முஸ்லீம் இல்ல. அப்ப திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையாகுதா? அதிமுகவை இந்துத்துவமயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றதும், பாஜக கைப்பற்ற முயற்சி செய்கிறது அப்படின்னு சொன்னதும், பொதுச் செயலாளராக எடப்பாடியை தோல்விக்கு பிறகு இருக்க விட மாட்டார்கள்னு சொன்னதும் அப்படியே பொருந்தி வருது. இவரு வந்து பிஜேபி சொல்றதான் கேட்பாருங்கிறதெல்லாம் மனநிலை நான் அப்படியெல்லாம் பார்க்கல. ஆனா இவருக்கே முஸ்லிம்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணுங்கிற மனநிலை இல்ல மாதிரி தெரியுது. எனிவே நீங்க அப்படின்னா பிஜேபி கூட்டணியில இல்லாம இருக்கும் போதாவது அந்த இடைப்பட்ட காலத்துல அப்பயாவது கொடுத்துருக்கணும்ல, அப்பைக்காவது ஒரு அமைப்பு செயலாளர் முஸ்லீம் கொடுத்துருக்கணும்ல. நாங்கெல்லாம் போய் கேட்டோம்ல, ஒரு அமைப்பு செயலாளர் முஸ்லீம் இல்லை, நான் போடுங்கன்னு கேட்டோமே, ஒருத்தரையாவது போடுங்கன்னு கேட்டேன்னா, ஒரு மாநில நிர்வாகிகள் ஒரு முஸ்லீம் கூட இல்லைன்னா ஒருத்தராவது இதுல போடுங்கன்னு கேட்டோம்ல, செயலாளர்கள் இதுல எதிலுமே போடுங்கன்னு கேட்டோம்ல, அப்ப போடல. அப்ப எடப்பாடிய பாஜக நேரடியா கண்ட்ரோல் பண்ணல, அது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் சுற்றி இருப்பவர்களின் மூலமாக அந்த இன்ஃப்ளூயன்ஸை எடப்பாடியே பண்றாங்க. அது எப்படின்னு தெரியல. பட் வந்து அவர் தான் சொல்றேன்னா, முஸ்லிம்களுக்கு வந்து முழுமையான அங்கீகாரம் கொடுத்து அவங்க வச்சுக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்ப எப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? பாஜக சொல்லிலாம் அவர் இந்துத்துவவாதியா மாறணும்னு அவசியம் இல்லை, அவரே இந்துத்துவவாதியா மாறிட்டார். முஸ்லீம் ஓட்டு போட மாட்டாங்க, எதுக்கு முஸ்லீமுக்கு சீட்டு கொடுக்கணும்னு கேட்டா அந்த மனநிலை பேர் என்ன சார்? அது கேட்டது ரொம்ப மனசு வருத்தம். 2024 தேர்தலில் எஸ்டிபி கட்சி வந்து அதிமுகவை ஆதரித்தது. யாருமே ஆதரிக்க முன்வராத போது எஸ்டிபிஐ வந்து ரொம்ப துணிச்சலாக ஆதரித்தார்கள். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த மாநாட்டில், எஸ்டிபிஐ நடத்தின அந்த மாநாட்டில் பிரகடனம் பண்றாரு, இனி ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்றத பிரகடனம் பண்றாரு. அந்த லைன்ல அவரால் ஏன் ஸ்ட்ராங்கா இருக்க முடியல? எஸ்டிபிஐக்கு ஏன் இவ்வளவு பெரிய துரோகத்தை இழைச்சார்? எஸ்டிபிக்கு துரோகம் இழைச்சார ஒரு கட்சிக்கு அவர்கள் வந்து அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு துரோகத்தை அளிச்சிருக்காரு, சமூக நீதிக்கு ஒரு துரோகம் பண்ணியிருக்கிறாரு, மத நல்லிணக்கத்துக்கு ஒரு துரோகம் பண்ணியிருக்கிறாரு, மத சார்பற்ற நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. அவர் வந்து எஸ்டிபிஐ கட்சிக்குன்னா கட்சி கூட்டணி வரும் போகும், அவர்கள் வர நிலை எடுப்பாங்க, அதெல்லாம் வேணாம். ஒட்டுமொத்தமாக வந்து அதே ஸ்டாண்டில் இருந்திருந்தாருன்னு வைங்க சார், நீங்கள் உண்மை சொன்னால் அதே ஸ்டாண்டில் இருந்திருந்தாருன்னா தாவேக்கா அதிமுக கூட்டணி சேர்ந்துருக்கும், ஆட்சியை சுலபமாக அடிச்சு போயிட்டே இருந்திருக்கலாம். ஏன் அவரால் பாஜக விட்டு விலக முடியல? எந்த வகையில் பிஜேபி மிரட்டுறாங்கன்னு தெரியலையே. அப்போ மிரட்டுறதுக்கான அவங்களுக்கு என்ன, பிஜேபிக்கு பழக்கமே அதுதானே. ஒரு கட்சியை அடித்து உடைக்கணுன்னா மிரட்டுவாங்க, மிரட்டி ஏதாவது வகையில் பண்ணி வைப்பாங்க. அது அந்த அடிப்படையில் வந்து பண்ணியிருக்கலாம். எதுலெல்லாம் மிரட்டப்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன் சார்? பிஜேபிக்கு சொல்லி கொடுக்குவாங்கன்னு சார், அவங்க எங்கே கேப்பு கிடைக்குதோ அந்த கேப்பெல்லாம் வச்சு அடிப்பாங்க. இல்லை உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு அது தெரியாதுல்ல. இல்லை அதெல்லாம் நாகரிகமாகாதுல்ல. அதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து என் சமுதாய உணர்வோடு சில விஷயங்கள் பேசினேன். ஆனால் உள்ளார்ந்த இப்போ கட்சி விட்டு விலகிட்ட கையோட எதெல்லாம் வந்து இது பண்ணணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, இல்லாமலாம் இல்லை. அது இருக்கிறனால தான் பிஜேபி சொல்கிறதுக்கு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க. பிஜேபியினுடைய மனநிலை அவருக்கு உருவானது காரணமே இந்துத்துவ எல்லாம் அவர்கள் வந்து அவர்களுடைய அழுத்தம், அவர்கள் வந்து யார் மூலயமா இவருக்கு அழுத்தம் கொடுத்தது, அதுக்கு உடந்தையாக இருந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டது எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பாஜகவோடு ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் நடக்கிற பிளவு வந்து ரொம்ப வித்தியாசமானதாக இருக்குது. எந்த வன்னியர் கவுண்டர் காம்பினேஷனை நம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எலெக்ஷனை சந்திச்சாரோ அதே காம்பினேஷன்ல 22 எம்எல்ஏக்கள் இப்போ தனியாக கிளம்பி வந்து நிற்கிறாங்க. இந்த பிளவை எப்படி பார்க்குறீங்க கட்சியில்? இந்த பிளவு வந்து இந்த கட்சிக்கு வந்து ஒரு சாபக்கேடான நேரமாக இருக்குது. இந்த பிளவு வந்து காரணம் எடப்பாடியார் தான்.
நான் என்னடா அவரே மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணுறேன் உலகாலம் பேசிட்டு அப்படின்னு கூட இதை பார்க்கக்கூடியவங்க நீங்கள் நினைக்கலாம். அவர்கள் முதல்ல வந்து அவர்கள் நிலைப்பாடு இவர் எப்படியாவது ஆட்சி அதிகாரம் அமைச்சரவையில் முதலமைச்சராக இருக்கணும்னு எண்ணத்தில் அவங்கள கூப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அது உண்மையான தகவலும். திமுகவோட நம்ம கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்கலான்ட்டு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது தப்பு தானே. ஏன்னா தாவேக்காங்கிற கட்சிக்கு மக்கள் முழுமையாக ஆதரிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் பெரும்பான்மை அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. பெரும்பான்மைன்னா பெரும்பான்மை ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய அளவில் அதிகமான 35% வாக்குகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏன்னா 2006 கூட திமுக வந்து பெரும்பான்மை இல்லாமல் 26% வாக்கு வித்தியாசத்தில் அதிகமான 89 எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சி செஞ்சாங்க. அந்த நிலையில் அவங்களுக்கு ஆட்சி வந்திருக்கு என்று இருக்குது. அந்த சமயத்தில் இவர் இப்படி ஒரு ஸ்டெப் எடுத்தது வந்து அது ஒரு தவறான முன்னுதாரணமாக போயிடுச்சு. அந்த நிலையில் என்ன பார்த்தாங்க, அதில் வந்து இதான கையோட இவங்க எடுத்தாங்கன்னா அந்த ஒரு பிரிவு வந்து ஏன்னா இது ஏதோ பிரச்சனை இப்போ வந்த மாதிரி நினைக்காதீங்க சார். தேர்தலுக்கு முன்னாடியிலேருந்து அங்கே ஒரு பெரிய லடாய் போயிட்டு இருக்கு. எஸ்பி வேலுமணி அண்ணனுக்கும் இவருக்கும் பெரிய லடாய் போயிட்டு இருக்கு. ஓகே, ஏதோ இப்போ ஏற்பட்டதில்லை. 2 பேரும் அவ்வளவு திக்கா இருந்தாங்களே சார். அதுதான் வெளி உலகத்துக்கு அப்படி தெரியும். கடைசி கட்டத்தில் உங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, எஸ்பி வேலுமணி அண்ணனுக்கு தொண்டர்கள் நிர்வாகிகள் பலம் அவருக்கு அதிகம். தொண்டர்கள் நிர்வாகி அவர் எல்லாரையும் அரவணைச்சு செல்லக்கூடியவர். எல்லாருக்குமே நல்லா அவர் அரவணைச்சு செல்லக்கூடியவர் அவர். அதனால தொண்டர்கள் நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் அவருடைய பலம் அவருக்கு நிறையா இருக்குது. இவர் மேலே வந்து ஒரு வெறுப்பு தட்டு இருக்குது அவங்களுக்கு. இதுக்கு மேலே நான் என்னத்த சொல்கிறது. சரி, இப்போ எடப்பாடி அவர்களுக்கு வந்து அதிகாரம் தான் முக்கியம் அப்படின்னா தாவேக்காவையும் ஆதரிச்சிருக்கலாம்ல. தாவேக்காவை அவர் ஆதரிக்கலையே. இவர் மனநிலையில் தாவேக்காவை வந்து ஆதரிக்கக்கூடிய மனநிலை இவர் முதலமைச்சராக தாவேக்கா ஒத்துக்கிற மாட்டாங்கல்ல. இவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு தாவேக்கா ஒத்துக்கிற மாட்டாங்கல்ல. நான் யாரும் புதுசாக வந்தவருக்கு நான் போய் கீழே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு மனநிலை தானே இருந்தது. தாவேக்கா இவர் எப்படி ஆதரிப்பார்? ஒரு முதலமைச்சர் ஆக்குவாங்களா? அந்த மனநிலையில் இருந்தார்ல. இப்போ ஆனால் 6 பேருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்க போகிறதா சொல்கிறாங்க. பிரிந்து போன அந்த தரப்புக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்க இருப்பதாலாம் தகவல் வருது. அதை அவங்க ஏற்றுக்கலாமா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏற்றுக்கலாமாண்டா திமுகலேருந்து கூட்டணியிலேருந்து போனாங்களா, அதை ஏற்றுக்கலாமா? திமுக கூட்டணியிலேருந்து போயிருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளையோ ஈவன் முஸ்லீம் லீக்குகளோ விசிகாவை யாரை எதிர்த்து கலங்க பண்ணிட்டாங்க? முஸ்லீம் லீக்கெல்லாம் ஆதரிச்சதெல்லாம் உண்மையில என்ன சொன்னாங்க? இவர் எல்லாம் ஜமாத்தில் பள்ளிவாசல்ல என்ன பேசுனாங்க? பள்ளிவாசல்ல இமாம்கள் என்ன பயன் பண்ணாங்க? இவர் வந்து இன்னொரு RSS இயக்கத்திலேருந்து வந்திருக்கிற ஒரு விஜய், அதிமுக மட்டும் நமக்கு எதிரி இல்லை, இவர் இன்னும் வந்து மோடியால் அனுப்பப்பட்டவர் விஜய் அப்படின்னு ஜமாத்தில் பேசினாங்களே இல்லையா? இப்போ அவருக்கு போய் ஆதரவு கொடுத்தேன். என்ன லாஜிக்கு? நாங்கள் திமுக கூட்டணியில் இருப்போம், நாங்கள் இது இருந்தோன்னா என்ன லாஜிக் இருக்கு? பாஜகவை உள்ள விடக்கூடாதுன்றாங்க. சார் நீங்க இவனை பாஜக ஆட்சி அமைக்க போதா? விஜய் மீதான உங்கள் மதிப்பீடு என்ன சார்? முன்பு அவர் மீது ஆன மரியாதை எனக்கு வந்து நானும் அவர் நிறைய விமர்சனம் செஞ்சுருக்கேன் அரசியல் ரீதியாக. ஆனால் இப்போ கூடிய அவருடைய அணுகுமுறையை வந்து நல்லா இருக்காதான் நான் பார்க்குறேன். அணுகுமுறை நல்லா இருக்கு அப்படின்னா அணுக வேண்டிய முறை சரியாக இல்லை. அணுக வேண்டிய முறையில் தலைவர்களை சந்திக்கிற விஷயம் வந்து அவர் தன்னுடைய அதில் அவருடைய சுயநலமும் இருக்குது. இந்த வாக்கெடுப்பில் வெற்றி பெறணும்னா அதில் அவருடைய சுயநலமும் இருக்குது. அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அவர் கொண்டு வந்த இந்த அதிரடி படையாக இருக்கட்டும், 717 அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்தது. ஆனால் இப்போ இதை கொஞ்சம் வந்து பெரிய லெவலில் அது அமைங்கி போயிருந்தது. திமுக இப்போ ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. ஜெயலலிதா வந்து ஒரு மாவட்டத்தில் கொண்டு வந்ததை எல்லா மாவட்டத்துக்கு கொண்டு போனாரு ஸ்டாலின். இல்ல, அது அதே பேரு அம்மா பெட்ரோல்ன்ற பேர்லயே தான். அம்மா பெட்ரோல் வேற, இது வந்து அதிரடிப்படைன்ட்டு உருவாக்கி பேர் தான் சார். சார் நீங்க அப்படி இருந்தது வண்டி கூட மாத்தல, அதே வண்டி சார். நான் வந்து திமுகவில் நல்ல திட்டங்கள்லாம் பண்ணாங்க சார். 2006 2011 நல்லா வளர்ச்சி பாதை கொண்டு போனாங்க சார். அந்த ஆட்சி எப்போ வந்தாலும் எங்க ஒரே ஒரு மைனஸ் தான் இருக்கும். அந்த மைனஸ் என்னன்னா சட்டம் ஒழுங்கு. கொளத்தூர் தொகுதியெல்லாம் என்ன சார் லட்டு மாதிரி அந்த தொகுதி வச்சுருக்கா சார். நான் இந்தியாவில் எப்படிப்பட்ட ஒரு தொகுதியை எங்கேயுமே பார்க்க முடியாது சார். அந்த மாதிரி ஒரு பார்க்கு பார்க்க முடியும், அங்கே மாதிரி நூலகம் பார்க்க முடியும், அங்கே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் பார்க்க முடியும், அங்கே மாதிரி ரோடு பார்க்க முடியாது, அங்கே இருக்கிற மாதிரி எல்லா அடிப்படை வசதி அத்தனையும் உள்ள ஒரு தொகுதி ஏறுனா இந்தியாவிலே அந்த தொகுதி தான். அப்படிப்பட்ட தொகுதியில் ஏன் தோத்தாருன்னா அங்கேயும் போதை வஸ்துக்கள் தாராளமாக கிடைச்சது. அதை கண்டுக்கிறவே இல்லை. இவர் பார்வைக்கு போச்ச எல்லாம் கட்சிக்காரன் அவன் எல்லாம் போது போது அவ்வளோ மோசமாக போச்சு சார். ஏன்னா நான் அந்த தொகுதியில் நான் வந்து
நான் இருக்கிறேன். அங்கேயே தான் இருந்தது. அதனால வந்து அந்த மாதிரி சார், அந்த அங்கே இருக்கக்கூடிய பார்க் மாதிரி, அங்கே இருக்கக்கூடிய ஜிம்மு, ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு ஜிம்மு, ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு நூலகம், ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு கட்டமை, திருமண மண்டபம்லாம் மிகப்பெரிய ஆபர்ட்ஸ்பெரிண்ட் என்று சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு திருமண மண்டங்கள், இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான திருமண மண்டங்கள் மாநகராட்சி சேவையில் அது இது அவ்வளோ வச்சிருந்தாரு. அப்படிப்பட்ட தொகுதி அங்கே தோத்தாருன்னா இது அலைன்னு கூட சொல்ல முடியாது. அங்கே தோத்தாருன்னா அங்கே காரணம் முழுசாக வந்து நிறைய இடங்களில் போதை மருந்துகள். தமிழ்நாட்டில் திமுக இந்த மாதிரி தோத்தது காரணம் போதை மருந்துகளும் திமுக காரர்கள் சில அந்த பகுதிகள் செய்த அல்ட்ராசிட்டிகளும் தான் காரணம். மற்றபடி அவர்கள் வளர்ச்சியை நோக்கி நிறைய பண்ணியிருக்காங்க, அதில் மாற்றுக்கிறது. தாவேக்காவிலேயோ திமுகவிலேயோ உங்களுக்கான எதிர்கால வாய்ப்புகள் ஏதாவது இருக்குன்னு நம்புறீங்களா? அந்த தரப்பு இல்லை, இப்போது எனக்கு வந்து அந்த நிலையில நான் பயணிக்கிறது விரும்பலை. என்னுடைய பயணத்தை வந்து எப்படி கொண்டு போகிறேன்ட்டு இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து சொல்லலான் இருக்கேன். ஆனால் நான் எந்த கட்சியிலையும் இணைந்து பயணிக்கிறக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லை இப்போ. ஓகே. ஆனால் அரசியல் களத்தில் முன்பை விட குதிரை வேகத்தில் தீவிரமாக செயல்படுவேன். குதிரை வேகம் தானே சார்? குதிரை வேகத்தில், குதிரைனாலே பேரம்னு ஞாபகம் வந்துருது. குதிரை வேகத்தில் வேகமாக செயல்படுவேன் அரசியல் களத்தில். ஆனால் வந்து ஒரு கட்சியில் இணைந்து தான் செயல்படணுங்கிற எண்ணம் தற்போதில்லை. ரைட். தனியாக தான் செயல்பட போறேன்னு சொல்றீங்க. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமியை வந்து விமர்சிக்கிறீங்க, சாஃப்டாவே தான் விமர்சிக்கிறீங்க, கடுமையாக எதுவும் சொல்ல மாட்டீங்க. ஏன்? இல்லை, அரசியல் களம் வரும்போது நான் வந்து எப்படி விமர்சனம் வைக்கும் போது விமர்சனம் வைப்பேன். இப்போ வந்து என்னடா ஆட்சி 2021 போயிடுச்சு, ஆட்சியை பற்றி நம்ம விமர்சனம் இப்போ வைக்க முடியாது. இன்னைக்கு வந்து அவருடைய தனி கட்சியில் இப்போ ஏற்பட்டக்கூடிய குழப்பம் சூழ்நிலை, ரெண்டு பக்கமும் தவறு இருக்கலாம் இருக்கும். பட் ஆனால் அவர்கள் முழுக்க முஸ்லிம்களை புறக்கணிச்சிட்டார் என்பதில் 100க்கு 100 உண்மை. நிறைவா இன்னொரு விஷயம், எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவர் நல்லபடியாக செயல்படணும், அப்படிதான் என்னுடைய எண்ணம். நல்லபடியாக செயல்படுவார்னு நம்பிக்கையும் இருக்குது. முதல் நாள் அவர் பேச்சில் ஒரு தெளிவு இருந்தது, வேகம் இருந்தது, வீரம் இருந்தது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னண்டா, தேவையில்லாமல் சார் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒவ்வொரு மதத்தினுடைய அந்த கொள்கைகள் பின்பற்றுதல் எல்லாமே. இப்போ முஸ்லீமாக இருந்தால் நான் தொப்பி போட்டு போகிறேன்னு வைங்களேன், நீ பாய் தொப்பி போட்டு போகிறேன்னு சொன்னால் ஃபீல் பண்ணுவேனே, பண்ண மாட்டானா? அதே மாதிரி கிறிஸ்தவர்கள், அதே மாதிரி சனாதனம்ங்கிறது அவர்களுடைய கொள்கை வழிமுறை. அந்த சனாதனத்தை யாரும் இப்போ வந்து பின்பற்றிய சனாதனத்தில் இருக்கணும்னு எந்த பிராமண சமூகத்தை சார்ந்தவரும் சொல்றதில்ல. அது தேவையில்லாமல் அந்த சனாதனத்தை பற்றி இப்போ இழுக்க வேணாம். ஏன்னா திமுகலையும் பிராமணர் நிறைய பேர் இருக்காங்க. எந்த மதம் சார்ந்து ஒரு விஷயத்தை ஒரு அரசியல் கட்சி கையில் எடுப்பது எனக்கு தெரிஞ்சு நல்லதாக தெரியல. அதில் அதிமுக ஏதோ முஸ்லீம் மக்களை புறக்கணிச்சா கூட எந்த மதத்துக்கும் எதிரானதாக இருந்ததில்ல. திமுகவும் அப்படிப்பட்ட நிலையில தான் இருந்தது. இப்பொழுதுதான் சனாதானம் அது இதுன்ட்டு வந்தது இது நல்லது இல்லைங்கிறது நான் சொன்னது தானே சார். அது அன்றைய காலகட்டம் வேற சார். அன்றைக்கு ஆதிக்க சக்திகள், அதாவது இந்த மாதிரி அந்த சமூகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ அந்த நிலைகள்லாம் இல்லை சார். அது இல்லாமலா ஒரு ஜோசியக்காரருக்கு போஸ்டிங் போடுறதுக்கு ஒருத்தர் ரெடி ஆகுறாரு? அப்போ அவர் சனாதானத்தை ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு பிராமணர் அமைச்சராக இருக்கிறாரு, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரியார் சொன்ன கொள்கைகள் எல்லாம் காலாவதி ஆயிடுச்சுன்னு பேசுறாரு. ஏன் பிராமணர் அமைச்சர் ஆகக்கூடாதா சார்? நான் அதெல்லாம் சொல்றேனே, பிராமணர் அமைச்சராகிறது இல்லை பிரச்சனை. பிராமணரோ முஸ்லீமரோ எந்த சமூகத்தை சேர்ந்தோ அமைச்சர் ஆகுறதுல எந்த தவறு சார். சார் அதுவும் ஒரு சமூகம் சார். அது அந்த ஒரு மக்களும் இந்த நாட்டுக்காக இந்த மக்களுக்காக நிறைய தங்களை ஈடுபடுத்தி உழைச்சவர்கள் இருக்கேன் சார். அந்த சமூகத்தில் அமைச்சர் ஆகிறதோ முதலமைச்சர் ஆகிறதோ எனக்கு உண்மையிலே அவர்களுக்கு திறமை இருந்தால் வரப்போறாங்க, அவ்வளோதான். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி, உங்களுடைய பயணம் அது நீங்கள் தான் முடிவு செய்யணும், ஆனால் அது பாஜகவுக்கு எதிரானதாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக. அதாவது சமூக நீதிக்கு ஆதரவாகவும் மத நல்லிணத்துக்கு ஆதரவாகவும் இந்துத்துவத்துக்கு எதிராகவும் மத நல்லிணக்கத்துக்கு ஜாதிங்களுக்கு எதிராக மதத்துக்கு எதிராக என்னுடைய சமூக பணி அரசியல் பணி இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பிராமண சமூகத்துக்கு எதிராக என்றைக்குமே என்னுடைய களம் இருக்காது. ஆனால் அந்த சமூகத்தை சொல்லி மற்ற சமூகத்தை அடக்கி ஒடுக்க பார்க்க தான் உயர்ந்தவன் என்ற நிலையில் இருப்பவர்களுக்கு எதிராக என்னுடைய களம் இருக்கும். உங்களுடைய பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் சார். நிறைய பேசுவோம். நன்றி சார்.